ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. நீதிமொழிகள் 19:1. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது, மாறுபாடான உதடு உள்ள, இங்கே ஒன்று பேசி இப்படி அப்படிமா பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று, இப்படி மாறுபாடாக முன்னால் பேசும்போதே மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் மாறுபாடான உதடு உள்ள மூடனை பார்க்கணும், முட்டாளை பார்க்கணும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. அவன் தரித்திரமாக இருந்தாலும், அவன்கிட்ட செல்வாக்கு இல்லைனாலும், அவன் ஐஸ்வர்யானா இல்லைனாலும், அவன் உத்தமனாய் நடந்தால் அவன் தான் பெரியவன், பெருசு அப்படின்னு சொல்கிறார் சாலமோன் ஞானி சொல்கிறார். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம்லாம் நிறையா போட்டுக்கு. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். பார்த்தீங்கன்னா முதல் வசனம் 3வது வசனம் பாருங்கள். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நமக்கு அது வேண்டாம். நம்ம உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இருந்த சம்பவம் ஞாபகம் வருது. அது என்ன, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டான். நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாகும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றான் கொள்கிறான். அதில் தப்பு இல்லை. அவனுக்கு பணம் இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றான், எல்லாம் செய்கிறான். ஆனால் கர்த்தருக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, வாசலில் லாசரி என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தரித்திரன் இருக்கிறான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அவன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே உட்கார்ந்துருக்கிறான், கிடக்கிறான். அவனுடைய மேஜையிலேருந்து விழும் துணிக்கைகள் பெருக்கி கொண்டு போடுவாங்க அப்படின்னு பார்க்குறான். அது தன் பசியை அதனால் ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. ஆனால் அவனுக்கு அந்த மேசையில் இருந்தது கூட என்ன பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு அந்த லாசருவை, அவன் தரித்திரனை அவன் கண்டும் காணாதமாக இருந்தான். முதல்ல அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா விருந்துண்டு சம்பிரமமாய்னா நல்ல சுகபோகமாய் வாழ்ந்துருக்கிறான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு அவன் முதலிடம் கொடுக்கல, உத்தமமாக நடக்கலை. அவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததான் நடந்தான். அதான் மறைமுகமான உண்மை. ஆனால் லாசர் ஒரு தரித்திரம்னா இருக்கிறான். அவன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் ஐஸ்வர்யவானுடைய பெயர் குறிப்பிடப்படல. காரணம் என்னன்னா, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒருவன் தானா, அந்த பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் தரித்திரனா இருந்தாலும் கடவுளோட இணைஞ்சு ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்து கொண்டே இருந்திருக்கணும். அவன் தப்பு செய்யறதுக்கு அங்கே இடமே கிடையாது. அவன் உத்தமனா காணப்பட்டான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அவன் வாழ்க்கையில் பாருங்க, அவன் சந்தோஷமே அனுபவிக்கல. ஆனால் அவன் உத்தமனா காணப்படுறான். பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசலில் உட்கார்ந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு என்று சொல்ல. ஒரு நாள் தரித்திரன் மரிக்கிறான். தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? அதான் உண்மை. ஏன்னா உனக்கு உத்தமமாக இருக்கிற தரித்திரன் தான் வாசி, அவன் தான் பெரியவன், மற்ற ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த தரித்திரனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டப்படனால அவன் மறித்த உடனே தேவ தூதர்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் விட்டுறாங்க. ஆபிரகாம் மடியில் ஜாலியாக உட்காந்துருக்கான். ஐஸ்வர்யமான மறிக்கிறான், அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது பாதாளத்துக்கு நரகத்துக்கு போயிடுறான் அவன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யலை, கர்த்தரை தேடலை. வாசலில் இருக்கிற ஒரு எளியவனை கூட அவன் மதிக்கலை, அவனை கவனிக்கலை, அசட்டை பண்ணிடுறான். அதெல்லாம் அவன் பாதாளத்துக்கு போயிடுறான், நரகத்துக்கு. வேதனைப்படுற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் பார்க்குறான். அப்போது அவன் சொல்கிறான், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன்னு கூப்பிட்றான். நல்லா இருந்த காலத்தில் அவனுக்கு ஒருவேளை சோறு கூட போடல, மேசையில் இருந்த துணிக்கையை கூட எடுத்து போடல. ஆனால் இப்போ லாசருவின் கையினால் அவன் தண்ணியை நினச்சி, தண்ணியை நினச்சி என்னை நாவை குளிர பண்ணுங்க, நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போன உடனே அவனுடைய தரித்திரமெல்லாம் மாறியது. அவன் பருக்கள் எதுவுமே இல்லை. அவனும் ஒரு தேவதூதன் போல மாறிடுறான். அதனால தான் அவனுடைய விரல் நுனியிலேருந்து தண்ணியை வைக்க சொல்கிறான். அப்போ இல்லை நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலங்கள்லாம் நீ நன்மைகளை அனுபவித்த, லாசரு அப்படியே தீமைகளை தான் அனுபவித்தான்
அதை நினச்சிக்கோ. இப்போ அவன் தேற்றப்படுறான், நீயும் வேதனைப்படுற. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து யாரும் அந்த இடத்துக்கு கடந்து போக முடியாது, அங்கேருந்து யாரும் இங்கே கடந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி பெரும் பிளவு உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறான். அப்படியானா எங்கள் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவங்கள இந்த இடத்துக்கு வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லலாம். பாருங்க, இங்கே தான் வர முடியாது, அங்கே பூமிக்கு போகலாம்ல. என் சகோதரர்கள்லாம் இந்த இடத்துக்கு வராதபடி அவனுக்கு போய் ஆண்டவரை பற்றி இதை பற்றி சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்பார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றான். அப்படி சொல்லி முடிக்கிறான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவன் தரித்திரனாக இருந்தாலும் அவன் உத்தமனாக இருந்தபடினாலே அவன் பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்பட்டான், ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும்போது எளியவர்களை நினைக்க வேண்டும். நம்மை விட குறைவாக இருக்கவங்களை நினச்சி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மையான காரியங்களை நம்ம செய்யணும். நம்ம மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏழை எளிய மக்கள், தேவையுள்ள மக்கள், நம்மளால் ஆன உதவிகளை நம்ம செய்யும்போது நாம் நினைக்கப்படுகிறோம். நம்முடைய பெயர் அங்கு எழுதப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வச்சி நாம் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசுவுக்காய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாம் பரலோகத்திலே ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறவர்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின் படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. நீங்கள் நாங்கள் செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற விதமாய் எங்களுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க செய்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிற ராஜாவே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. உண்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் உமக்கு பாத்திரவான்களாய் உடைய பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கவும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு நாங்கள் இந்த உலகத்திலே ஓட்டப்பந்தயத்தை சரியாக ஓடவும் உத்தமனாய் வாழவும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தாலும் நாங்கள் உத்தமர்களாய் வாழும்போது எங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க. அந்த சந்தோஷத்தை பெற்று வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 36. இன்றைய கேள்வி, பட்டயம் இல்லாதவன் என்ன செய்ய வேண்டும்?